ஏன் மயிலு சும்மா சுருனே பேசிட்டு இருக்க? அட இன்னைக்கு வாங்கின வளையலா? ஆமா. ரொம்ப அழகா இருக்கு. இந்த வளையல்னால உன் கைக்கு அழகா இல்ல இந்த கைனால உன் வளையலுக்கு அழகா? ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. உனக்கு தங்க மயில்னு பேர் வச்சதுக்கு அழகு மயில்னு பேர் வச்சிருக்கலாம். அம்புட்டு அழகு நீ. என்னதான் நடந்தாலும் உனக்கு எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அடுத்த நிமிஷமே ஈன்னு இடிச்சுக்கிட்டு போய் நின்னேன்னு வையே, அந்த இடத்துல உனக்கு மரியாதையே கிடைக்காது. ஆமா, இப்போ இப்படி எல்லாம் பேசுவீங்க. ஆனா காலையில என்ன வெயிட் பண்ண வச்சீங்க தானே? போற வரவங்க என்ன பார்த்துட்டு போய் ஒரே அசிங்கமா போச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது ஒரு எதிர்பாராம நடந்த தப்பு தானே, அதை மறந்துடலாம். என்னாலலாம் மறக்க முடியாது மாமா. என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டதே இல்ல. சாரி மயிலு. உங்க சாரி வேணா ஒண்ணு வேணாம் மாமா. இல்ல மயிலு. வேண்டாம் மாமா, என்ன ஒண்ணு நீங்க சமாதானப்படுத்த வேண்டாம். மயிலு மயிலு ஆரம்பிச்சிட்டாளா? ஹலோ மயிலு, தூங்கிட்டியாமா? இப்பதான் படுத்து கண்ணை அசந்த, அதுக்குள்ள உன் ஃபோன் வந்துடுச்சு. ஏண்டி, வீட்டில் இருந்தாலும் நைட்டில் ஃபோன் பண்ற, வெளியூர் போனாலும் நைட்டில் ஃபோன் பண்றியே? நீ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சேமா. சரி, நீ சொன்னது சரிதான். அவரு சாரி கேட்டாலும் நான் சமாதானம் ஆயிருக்க கூடாது. இப்ப வாச்ச ஞானோதயம் வந்துச்சு. அதான், எதா இருந்தாலும் நீங்க காலையில வெயிட் பண்ண வச்சது தப்புதான்னு சொல்லி சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியிலன்னா ஹோட்டலை விட்டு வெளியில வந்துட்டியா? ஆஹா, இல்லம்மா, ரூமுக்கு வெளியே. சபாஷ், அப்படி தாண்டி பண்ணணும். மாப்பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அவரு கட்டில்ல உட்காந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. யோசிக்கலாம் இல்ல, நீயா கோபம் குறைஞ்சி திரும்ப வந்துருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு.